ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 20. 2 மணி நேரம் தாண்டிய பிறகு இவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தேன். பார்த்தீங்களா, வந்த விஷயத்த மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட கேட்க நினச்சது என்ன தெரியுமா? எதுக்காக சமைக்கிறதுக்கு ஆள் போட்டீங்க? நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இங்கே பாரு, 3 பேருக்குனாலும் சரி 30 பேருக்குனாலும் சரி வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னு கிடையாது. ஆனால் எங்கள் தாத்தா ரெஸ்ட் எடுக்கணும். தாத்தா கூட கலகலப்பாக நீயும் நானும் பக்கத்தில் இருக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ரிப்பே. அதனால் வேலையெல்லாம் ஒன்றும் வேணாம். அதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. பேசியபடியே வர சரியாக ஆஷாவிடமிருந்து கௌதமிற்கு அழைப்பு வந்தது. ஃபோனை பார்த்தபடி நெற்றியை சுருக்கியவன் அந்த இடத்திலேயே நிற்க இவளுமே நின்று விட்டாள். என்ன, நான் இருக்கவா இல்லை போகட்டுமா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நில்லு என்றபடியே ஃபோனை அட்டன் செய்தான். என்ன விஷயம்? ஏன் திடீர்னு கூப்பிட்டு இருக்கிற? கௌதம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே பாரு, நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் சொன்னதை நீ கேட்கல. பிரேக்கப் பண்ண சொல்லிட்டு போனது நீ தான், நான் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் சுச்சுவேஷனையும் நீ யோசிக்கணும்ல. சரி, இப்போ என்ன? இப்போ எதுக்காக கூப்பிட்டுருக்குற? இந்த வாரம் என்னோட படத்தோட முதல் பாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐம் சாரி, என்னால் எங்கேயும் வர முடியாது. எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர் கூட நான் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னால் அடிக்கடி சென்னைக்கு வந்து ஆஃபீஸில் நேரத்தை செலவு பண்ணக்கூட முடியறதில்ல. ஸோ என்ன நீ எதிர்பார்க்காத. கௌதம், நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ எனக்காக எல்லாமே செய்வ, எனக்கு தெரியும். சாரி ஆசா, அதெல்லாம் முன்னாடி, இப்போ இல்லை. இப்போ நான் இருக்கிற நிலமை வேற. உனக்கு சொன்னால் புரியாது. என்ன புரியாது? உனக்கு தாத்தா பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. தாத்தாவுக்காக உயிரை கொடுக்குறவன் தான். ஆனால் அதே நேரத்தில் நீ என்ன கைவிட மாட்ட, எனக்கு தெரியும். என்னை மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆஷா, 2ல் ஏதாவது ஒன்றை தான் ஆசைப்படணும். ஒன்று, உன்னோட கேரியரை பார்த்துட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு நடிகையாக மாறு. இல்லைனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்துடு. இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா நிச்சயமாக முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே என்னை எதிர்பார்க்காத. அப்புறமா தேவையில்லாமல் ஃபோன் கூட இனி எனக்கு பண்ணாத. நான் உன்னை மறக்க முயற்சி பண்ணுறேன். சொன்னவன் ஃபோனை வைத்து இருக்க அதிர்ச்சி அடைந்தது என்னவோ ஆஷாதான். நிச்சயமாக எந்த காலத்திலும் கௌதமை அவளால் விட்டுவிட முடியாது. அதற்கு காரணம் இருந்தது. கௌதம் அவள் மேல் வைத்திருந்த கண்மூடித்தனமான காதல். அந்த காதலுக்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பது அவளுக்கு தெரிந்தது. அப்படி இருக்கையில் எப்படி விட்டுவிட முடியும்? சற்று நேரம் அமைதியாக யோசித்தவள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள். வீட்டிற்கு நுழையவும், தாத்தா, என்னடா சூரிய உதயம் எல்லாம் பார்த்தாச்சா? என் பேத்தி என்ன சொல்கிறா? இடம் எல்லாம் பிடிச்சதா? ஐயோ தாத்தா, கொஞ்சமாக உங்கள் பேத்திக்கு பயம் இருந்தது. ஆனால் அதை விடவும் மனதைரியம் நிறையவே இருக்குது. யோசிக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு கம்பியை பிடிச்சி கீழே இறங்கிட்டா தெரியுமா? ஆனால் அவள் கூட பார்த்த இந்த சூரிய உதயம் ஸ்பெஷலானது தான். நிறைய பேசினோம் மனசு விட்டு என்று சொல்ல. உண்மையும் அதுதானே. அவனோடு இருந்த அந்த 2 மணி நேரமும் போனதே தெரியவில்லை அணுவிற்கு. நிறைய பேசினான். சிறு வயதில் நடந்தது, இங்கே வரும்போது விளையாடியது என எக்கச்சக்கமாக சொல்ல அனைத்தையுமே ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அணு. அவளுக்கு இது எல்லாமே புதியது தானே. இதுபோல எல்லாம் கேள்விப்பட்டதும் கூட கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு என்பது அவர்கள் இருந்த பகுதியில் மணலில் ஏறி விளையாடுவதுதான். தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட அமுக்கு மூட்டை என்று சொல்வது போல ஒரு நிலையில் சுற்றுவதுதான் அவளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு கிரிக்கெட், ஃபுட்பால் என்று பசங்களோடு சரிசமமாக அங்கிருந்த பார்க்கில் விளையாண்டது. அதுவும் ஒரு கட்டத்திற்கு மேல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. வீட்டோடு தன்னுடைய உலகத்தை சுருக்கி கொண்டிருந்தாள் அனு. இவன் பேசியது எல்லாமே கேட்க கேட்க சுவாரஸ்யமாக ஆர்வமாக கவனித்தாள். உனக்கு தெரியாது, ஒரு தடவை சைக்கிளில் மலையிலேருந்து கீழே இறங்குறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த பக்கம் பெருசாக வேறு எந்த வாகனமும் வராது, என்னோடய சைக்கிள் மட்டும்தான். ஆனால் பேலன்ஸ் சரியாக கிடைக்கல. கரெக்டாக போய் கம்பியில் மோதி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி விழுந்தேன். வேறு லெவல், ஜஸ்ட் மிஸ். ஒரு வேளை தூக்கி அடிச்சிருந்தா அந்த பக்கம் அதெல்லாம் பாதாளத்தில் எப்போவோ போய் செட்டில் ஆகி இருப்பேன். நல்ல வேலை அது மாதிரி எதுவும் ஆகலை. இந்த பக்கமே விழுந்து காலில் பயங்கர அடி. அதுக்கப்புறம் அப்பா சைக்கிளை தொடவே கூடாதுன்னு சொல்லி பிடுங்கி வச்சுட்டாங்க. சைக்கிளை வேற தாத்தா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அங்கே பெருசாக பள்ளம் எல்லாம் கிடையாது, உனக்கு தான் தெரியுமே. தாத்தா வீட்டுக்கு போகும்போது மட்டும் நீ சைக்கிளை ஓட்டிக்கன்னு, இங்கே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது என பேசி இருக்க இவளுக்குமே அத்தனை ஆச்சரியம். மணக்கண் முன்னால் சிறுவனாக அவன் சைக்கிள் ஓட்டி விழுந்த அந்த காட்சியை பார்த்தாள். இவளுக்கு உடல் சிலிர்த்தது. ஒருவேளை தனக்கு குழந்தை பிறந்தால் இதுபோல எல்லாம் சைக்கிள் ஓட்ட விடமாட்டேன் என்று சபதமே எடுத்துக்கொண்டாள். பிறகுதான் தெரிந்தது தன்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை நினைத்து. எந்த தைரியத்தில் இது மாதிரி எல்லாம் பேசுகிற?
யோசிக்கிற நீயே நீ இங்கே இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், அதுவும் நடிக்கிறதுக்காக வந்திருக்கிற. உனக்கெல்லாம் இது போல் ஒரு சந்தர்ப்பம் எப்பவுமே நடக்க போகிறது இல்லை. தனக்கு தானே மனதிற்குள் தலையில் அடித்தபடி நினைத்து கொண்டாள். அடுத்த 2 நாட்கள் எவ்வளவு வேகமாக முடிந்ததோ இருவருக்குமே தெரியவில்லை. தாத்தாவிற்குமே அத்தனை மகிழ்ச்சி நெகிழ்ச்சி. இவனோ தனக்காக சிறு வயதில் விளையாடுவதற்கு என்று அறை கட்டியிருக்க அதற்குள் அழைத்து சென்று இவளைக்குமே காட்டினான். ரூம் முழுக்க மிக்கி மவுஸ் படங்கள் அழகாக வரைந்திருக்க நிறைய பால் விளையாட்டு பொம்மைகள் என எக்கச்சக்கமாக அந்த ரூம் முழுக்கவே சிதறி கிடந்தது. உள்ளே கால் வைத்தவள் ஒவ்வொன்றாக எடுத்து அதற்குடைய டப்பாவில் போட ஆரம்பித்தாள். சின்ன வயசில் இங்கேருந்து தாத்தா கிட்ட போயிட்டீங்க கரெக்ட், அதுக்கு பிறகு இந்த ரூம்பை திறக்கவே இல்லையா என்று கேட்க, திறக்காம இவ்வளவு சுத்தமாக இருக்குமா என்ன, அப்புறம் ஏன் கீழே இருக்கிற எதுவுமே எடுத்து வைக்கல, இது தாத்தாவோட கண்டிஷன், எதையுமே எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு, ஞாபகம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு, அவருக்காக தான். அச்சச்சோ, நான் பாட்டுக்கு இப்போ எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்று கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கொட்டி விட்டா போச்சு என்று சொல்ல இருவருமே சிரிக்க ஆரம்பித்தனர். தாத்தா, இங்கே வந்து இந்த ரூம் பார்த்தீங்களா, இனிமே பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ எடுத்து வச்சது வச்சதாகவே இருக்கட்டும். நான் தாத்தா கிட்ட சொல்லிடுறேன், உங்கள் பேத்திக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குதுன்னு. அவளுக்கு எதுவுமே களைஞ்சு கிடந்தா ஆகாது, அவள் பாட்டுக்கு போய் எடுத்து வச்சிட்டான்னு சொல்லிடுறேன். அடப்பாவி, இது பொய் இல்லையா? ஹலோ, பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். நான் உன்னை சென்னையில் இருக்கும்போதே கவனிச்சிருக்கிறேன். நீ இருக்கிற இடத்த பர்ஃபெக்டாக வச்சுருக்கிற. இடம் சுத்தமாக இருக்கணும், எது எது எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கணும். இங்கே மட்டும் இல்லை, தாத்தா வீட்லேயுமே ஃபாலோ பண்ணியிருக்கிற. அதனால் சொன்னால் நம்பிடுவாங்க என்று சொன்னபடியே நகர, ஆனாலும் ரொம்ப ஓவராக கவனிக்கிறீங்க, இதெல்லாம் சரி கிடையாது என்று சொன்னபடியே பின்னால் தொடர்ந்தாள். அந்த அளவுக்கு கவனித்ததால தான் உன்னை இப்படி ஒரு நிலைமையில் வந்து நிற்க வச்சிருக்க முடிஞ்சுது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, தாத்தா சொன்னதும் டக்குன்னு நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பியா? உனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் கரெக்டாக அதை வச்சு மிரட்டுனதால தானே நீ ஓகே சொன்ன. இங்கே பாருங்க, அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு நிஜமாவே கடுப்பாக இருக்குது. இந்த நடிப்பை இன்னும் எத்தனை நாள் தொடரப்போகுதோ, இதனால் எனக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை வருமோ எனக்கே தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது பிரச்சனையில் சிக்கினா நான் தான் சிக்குவேன். அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என் கழுத்தில் சட்டப்படி தாலி கட்டியிருக்கீங்க. நாளைக்கு உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே நான் போனேன்னா என்னோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அதை பற்றி உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லை, அப்படித்தானே? யாரோ என்னவோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும், அந்த எண்ணம் தானே